ஆனா ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், இன்கம், லெவல் இன்கம்லாம் எக்கச்சக்கம் இருக்கு. நம்ம எல்லாருமே இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் இன்கம்லாம் நெறைய குடுக்குறாங்க. இது Play Storeல இருக்கிறதுனால தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்ட்டா வச்சிருக்காங்க. நாம இந்த ஆப்ப எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அவங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் பில் கட்டிக்கலாம், தண்ணி வரி, லோனு, இஎம்ஐ எல்லாமே நம்ம இது மூலியமாவே பண்ணிக்கலாம். இது மூலியமா பண்றதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்றது ஃப்ரீ தான். இன்வெஸ்ட்மென்ட்டே தேவையில்ல மாரி குடுத்துருக்காங்க. எவ்வளோ வேணா ரெஃபரல் எடுக்கலாம். எந்தவித லிமிட்டுமே கிடையாது. அதே மாரி இதுல ஏர்னிங்ன்னு சொல்லப்போனா நெறைய வகையான ஏர்னிங்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ஃபண்ட், அப்புறம் ராயல்டி இன்கம், பாசிவ் இன்கம், ரிவார்ட் இன்கம், ஆனுவல் டூர்லாம் நெறைய அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல அப்ரூவல் பிரைவேட் லிமிட்டடா அப்ரூவல் வாங்கி லீகல் சர்டிபிகேட்டோட கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது யூஸ் பண்றதுனால எந்தவித ரிஸ்க்குமே கிடையாது. 24 ஹவர்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாரிலாம் இருக்கிறதா கம்பெனிய பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்க கிளிக் பண்ணாலே போதும். டைரக்ட்டா உங்களுக்கு Play Store போயிரும். Play Storeல போனோனே உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் இத மட்டும் குடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றப்போ உங்க மொபைல் நம்பர் குடுத்தும் பண்ணலாம். இல்ல உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி குடுப்பாங்க. அத குடுத்து கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல சைன் அப் போனஸ் நம்மளுக்கு ரூ. 599 குடுக்குறாங்க. இதையுமே நாம வித்ட்ராவலுமே எடுத்துக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஆக்சுவலி இதுல வந்து 2 பிளான் இருக்கு. பிரீமியம், சூப்பர் பிரீமியம் இந்த மாரி இருக்கு. இல்ல நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து ஃப்ரீ யூசர் சர்வீஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதோட கமிஷன் சார்ட்ட பாருங்க. அதாவது நீங்க ஃப்ரீ யூசரா இருக்கீங்க அப்படின்னா, இதுலேருந்து நீங்க செல்ஃபா நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு ரூ. 2 கிடைக்கும். டிடிஹெச் ரீசார்ஜ் அப்புறம் வந்து நீங்க எந்த ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு ரூ. 2 உங்களுக்கு ஆட் ஆகும். இதுல வந்து ஜாயினிங் பேக்கேஜ்ன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 பேக்கேஜ் குடுத்துருக்காங்க. பிரீமியம் பேக்கேஜ், சூப்பர் பிரீமியம் பேக்கேஜ் அதாவது 599 599 இன்னொன்னு வந்து ரூ. 1199 ஓகேங்களா? இதுல இப்போதைக்கு என்ன கேட்டா நீங்க இந்த 599 மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. 599 மட்டுமே நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உள்ள வந்து நீங்க நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இதுல நம்ம போய் ரெஃபரல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுமே அவசியம் கிடையாது. நம்ம செல்ஃபாவே மொபைல் ரீசார்ஜ் பண்றோம். நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டாவே 2, 3 மொபைல் இருக்கு இல்லையா? அந்த 2, 3 மொபைலுக்குமே நீங்க செல்ஃபா ரீசார்ஜ் பண்றதுனாலே மத்த வேலெட்ல பண்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் சார்ஜ் பிடிப்பாங்க. இதுல நம்ம ரீசார்ஜ் பண்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கமிஷன் தான் கிடைக்குது. ஓகே. இப்ப நீங்க 599 கட்டி உள்ள வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸ் அதே 599 உங்களுக்கே திருப்பி குடுத்துருவாங்க. அது நீங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்றப்பயும் இந்த ரூ. 599ல நீங்க ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்றப்பயும் உங்களுடைய வித்ட்ராவல் வாலெட்ல வந்து நீங்க அத வந்து வித்ட்ராவலுமே எடுத்துக்கலாம். நீங்க செல்ஃபா மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7% கமிஷன் குடுக்குறாங்க. உங்க டீம்ல யாராச்சும் மொபைல் ரீசார்ஜ் பண்றாங்க அப்படின்னா 1.5% உங்களுக்கு கமிஷன் குடுக்குறாங்க. டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் குடுக்குறாங்க, லெவல் கமிஷன் குடுக்குறாங்க, ஷாப்பிங் கமிஷன் குடுக்குறாங்க, கூப்பன் கேஷ்பேக், ராயல்டி இன்கம், பிரான்சைசி கமிஷன், ரிவார்ட் அண்ட் டூ, மணி பிளான்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 வகையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பிரீமியம் யூசர் சர்வீஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க, நீங்க வந்து பிரீமியம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து செல்ஃபா ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 7% கமிஷன் குடுக்குறாங்க இல்லைங்களா? இந்த 7%ங்கிறதே ரொம்ப அதிகம். எந்த பேக்கேஜ்ல மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 7% உங்களுக்கு கமிஷன் குடுக்கறது மட்டும் இல்லாம பிளஸ் ரூ. 1 எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. அந்த ரூ. 1 என்னன்னு கேட்டீங்களா? சைன் அப் போனஸ் குடுத்திருந்தாங்க இல்லைங்களா? அதுல இருந்து ரூ. 1 நம்மளுக்கு வித்ட்ராவல் வாலெட்டுக்கு வந்துரும். அதே மாதிரி நீங்க டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 7% கமிஷன் குடுக்குறாங்க. பிளஸ் அந்த ரூ. 1 ஆட் ஆகும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதெல்லாம் ஆட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரீசார்ஜ் பண்றப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு கமிஷன் ஆட் ஆகும். நீங்க ஒரு மாசத்துல 15 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது 5000க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு கீழே ரெஃபரல் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு 200 உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதுல லெவல் இன்கம் பாருங்க, நம்மளுக்கு 20 லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது நம்ம டைரக்ட் ரெஃபரலுக்கு ரூ. 200 உடனே தந்துருவாங்க. இதே உங்களுக்கு கீழே நீங்க ஒரு 5 பேரை நீங்க ஜாயின் பண்ணீங்க, பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் 1000 ரிசீவ் ஆயிடும். உங்களுடைய 2வது லெவல்ல உங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்ட் இருந்துமே ரூ. 40 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த் 25 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 20 லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. டீம் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ராயல்டி இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு இப்ப நிறைய டீம் லீடர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரேங்க்ஸ் பாருங்க, பிரான்ஸ்ல உங்களுக்கு கீழே ஒரு 15 பேரை நீங்க கொடுத்துட்டீங்க
அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து ராயல்டி இன்கம் வந்து 2% உங்களுக்கு டெய்லியுமே ஆட் ஆகும். அதே மாதிரி சில்வர் அப்படின்னா உங்களுக்கு கீழே 4 பிரான்ச் ப்ளஸ் அதாவது உங்கள் டீமில் 30 பேரை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல்டி இன்கம் 1.5% டெய்லியுமே உங்களுக்கு ஆட் ஆகும். இதே மாதிரி நம்மளுக்கு கீழே எத்தனை டீம் போதோ அத்தனை டீமுக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு ராயல்டி இன்கம் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒவ்வொரு ரேங்குக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது லேப்டாப், பைக்கு, அப்புறம் கார், நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் சவால்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேங்க் விட்ராவல் வந்து 500ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து P2P ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. நீங்கள் வந்து விட்ராவல் கொடுக்கும்போது 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கிரெடிட்